Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ரூபாய்க்கு வருடாந்திர ஃபாஸ்டாக் பாஸை அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு. 60 கிலோமீட்டர் வரம்பிற்குள் 200 பயணங்களை மேற்கொள்ளும் வகையில் அறிமுகம். குரோஷியா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம் பூர்புவः சுவஹ தத்சவிதுர்வரேண்யம். சட்டப்பேரவை தொகுதிகளை 4 நிறங்களாக பிரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை. கடந்த முறை தோல்வியடைந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்த திட்டம். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த வழக்கு. இடைக்கால உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் வீடுகளில் ஒட்டப்பட்டுள்ள நோட்டீஸ் திரும்ப பெறப்படும். கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்களை திரும்ப ஒப்படைக்க தயார் எனவும் உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ஒப்புதல். வீட்டை சீல் வைக்க தங்களுக்கு அதிகாரம் இல்லை என அமலாக்கத்துறை ஒப்புதல். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறையின் செயல்பாடுகள் குறித்து உயர்நீதிமன்றம் அதிருப்தி. கொடிக்கம்பங்களை அகற்றும் உத்தரவை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். பொது இடங்களில் புதிதாக கொடிக்கம்பம் வைக்க தலா 1000 ரூபாய் கட்டணம் வசூல் செய்யவும் உயர்நீதிமன்றம் பரிந்துரை. திருச்செந்தூர் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. 64 ஓதுவார்கள் கொண்டு செந்தமிழ் வேதங்களில் முற்றோதுதல் நடைபெறும் என தகவல். கோவிலுக்கு நிம்மதி தேடி வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் அடிப்படை வசதிகளை கூட செய்து தருவதில்லை. திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் வேதனை. அரசியல் நோக்கத்துக்காக முருகன் மாநாடு நடத்தப்படுகிறது. அமைச்சர் சேகர் பாபு பரபரப்பு குற்றச்சாட்டு. திருமாவளவன் உடனான சந்திப்பு குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விளக்கம். ஆளும் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதற்கான முதற்கட்ட அறிகுறி என்றும் பேட்டி. நட்பின் அடிப்படையில்தான் அதிமுகவின் வைகை செல்வனை சந்தித்தேன். தமிழ்நாட்டில் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் இடமில்லை என்பதுதான் வரலாறு என்றும் திருமாவளவன் பேட்டி. மக்கள் காதுகளில் பூச்சுற்றுவதற்காக பாஜக சொல்லும் புராண கதைகள் அல்ல கீழடி. அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை கொண்டு தொகுக்கப்பட்டது என்றும் தவிக தலைவர் விஜய் பதிவு. சென்னையில் 50 இடங்களில் கட்டணமில்லா தானியங்கி குடிநீர் இயந்திரங்கள் திறப்பு. மெரினா கடற்கரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மா விவசாயிகளுக்கு ஆதரவாக நாளை மறுதினம் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம். கிருஷ்ணகிரியில் கே.பி. முனுசாமி தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்று இபிஎஸ் அறிவிப்பு.
மா சாகுபடி விவசாயிகள் கோரிக்கைக்கு தீர்வு கண்ட பிறகு ஆர்ப்பாட்டம் அறிவிப்பதா என இபிஎஸ்க்கு அமைச்சர் சக்கரபாணி கண்டனம். மாம்பழ குழுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க திமுக அரசை பழனிசாமி வலியுறுத்துவது விந்தையிலும் விந்தை எனவும் பதிவு. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். ரூட் தள மோதல்களை தடுப்பதற்காக சென்னை முழுவதும் 257 இடங்களில் போலீசார் கண்காணிப்பு. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களை ஒட்டிய பகுதிகளில் கையில் லத்தியுடன் கண்காணிக்க இருப்பதாக தகவல். கொரோனாவை காரணம் காட்டி தனியார் மருத்துவமனைகள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. தமிழ்நாடு சுகாதாரத்துறை கடும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பம் இயல்பை விட அதிகம் பதிவாகும். 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. பரமக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கு பதிலளிக்க கோரி சிபிஐக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. திருவண்ணாமலை அருகே விசிக பிரமுகர் கொலையை கண்டித்து சாலை மறியல். முக்கிய குற்றவாளி உட்பட 7 பேரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி விசிகவினர் ஆர்ப்பாட்டம். வாலாஜாபாத் அருகே சிறுமியை சிறுவன் கடத்திச் சென்று வன்கொடுமை செய்த வழக்கு. சிறுவனுக்கு அடைக்கலம் கொடுத்த நபருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது மாவட்ட அமர்வு நீதிமன்றம். சோமங்கலம் அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரில் ரவுடி நவமணியை கைது செய்து போலீசார் விசாரணை. கொல்கத்தாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் கத்தியால் குத்தி கொலை. லோடு ஏற்றி வருவதற்காக கொல்கத்தா சென்றிருந்த நிலையில் நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம். நாமக்கலில் சரக்கு லாரி உரிமையாளர்கள் திடீர் வேலை நிறுத்தம். 2400 டன் அரிசி சரக்கு ரயிலில் தேக்கம். திருப்பூரில் கிளப் என்ற பெயரில் பணம் வைத்து சூதாட்டம். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் மேலாளர் கைது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே அரசு மாணவர் விடுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாத அவலம். விடுதியில் வழங்கப்படும் உணவின் தரம் மோசம் என்றும் மாணவர்கள் ஆதங்கம். எடப்பாடி அருகே அரசு பள்ளியில் குழந்தைகளை பாத்திரம் கழுவ வைத்த தலைமை ஆசிரியர். முன் விரோதத்தில் சத்துணவு பணியாளர் வீடியோவை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் பெட்டிக்கடைக்குள் புகுந்த மினி பேருந்தால் பரபரப்பு. ஓட்டுநரின் அலட்சியத்தால் ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் படுகாயம்.
சோளிங்கர் அருகே பறக்கும் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த வடமாநில தொழிலாளர்கள் போராட்டம். 4 மாதங்களாக ஊதியம் வழங்காததை கண்டித்து தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சென்னையில் இருந்து புறப்பட்ட விமானத்தில் அவசர கால எச்சரிக்கை மணி ஒலித்ததால் பரபரப்பு. மணியை ஒலிக்கச் செய்த கல்லூரி மாணவர் போலீசாரிடம் ஒப்படைப்பு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் நடிகர் சசிகுமார் சாமி தரிசனம். செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த மக்கள். தமிழ்நாட்டில் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது. ஒற்றை சிறகு ஓவியா என்ற நாவலுக்காக மத்திய அரசு அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பிரதமர் எடுத்துரைத்ததாக தகவல். பாகிஸ்தான் உடனான சண்டையை நிறுத்தியதற்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்பில்லை. பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதாலேயே தாக்குதலை நிறுத்தியதாக டிரம்பிடம் திட்டவட்டமாக கூறிய பிரதமர் மோடி. பாகிஸ்தான் பிரச்சினையில் அமெரிக்காவின் மத்தியஸ்தம் தேவையில்லை. அதிபர் டொனால்ட் டிரம்பிடம் திட்டவட்டமாக கூறிய பிரதமர் மோடி. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா துணை நிற்கும். பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதி. அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் பிழைத்த ரமேஷ் விஸ்வாஸ் குமார் விபத்தில் உயிரிழந்த தன் சகோதரரின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி. ஈரானிலிருந்து வெளியேறிய இந்திய மாணவர்கள் அர்மேனியாவிலிருந்து புறப்பட்டனர். இந்திய தூதரகம் எடுத்த முயற்சியின் விளைவாக தாயகம் திரும்புகின்றனர். ஈரானை தாக்கி இஸ்ரேல் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக தலைமை மதகுரு அலி காமினி பேச்சு. இஸ்ரேல் செய்த தவறுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். ஈரான் தலைமை மதகுரு அலி காமினி திட்டவட்டம். இஸ்ரேல் தாக்குதலால் ஈரான் முழுவதும் 585 பேர் உயிரிழப்பு, 1326 பேர் காயமடைந்து இருப்பதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு அறிக்கை. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வென்ற தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி நாடு திரும்பியது. விமான நிலையத்தில் ஆடி பாடி வீரர்களை வரவேற்ற மக்கள். தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் நடித்திருக்கும் குபேரா திரைப்படம் வருகிற 20ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் யூஏ சான்றிதழை வழங்கியது தணிக்கை குழு. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.